ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு எங்கே அடித்தா வலிக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த சுடருக்கு. அதனால் நம்ம மல்லி உயிராக நினைக்கிறத இப்போ வந்து மல்லிக்கிட்டேருந்து பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இதனால் மல்லி வந்து ரொம்பவே வந்து நொந்து நூடுல்ஸாக போகிறாங்க. ஆனால் வந்து இதை பார்த்துட்டு இருந்த விஜய் வந்து திடுதுப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். கடைசியாக வந்துட்டு நம்ம வெண்பா குட்டி கேட்டதை வந்து இந்த ராஜி வந்து காதில் வாங்கிடுறா. ஏன்னா வந்து அது கரெக்டான பாயிண்டாக இருக்குது. இதை வச்சே இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், மல்லியும் விஜயும் சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காகவே இப்போ ராஜி ஃபோன் போட்டு சுடருக்கு ஃபோன் போட்டு, நீ உண்மையிலுமே வந்து ரேணுகா தானா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ உடனே திகச்சு போயிடுறா. ஏன் ராஜி இப்படிலாம் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்க, வேற என்ன அந்த பச்சை புள்ள அந்த கேள்வி கேட்குதுன்னா நீ அந்த அளவுக்கு நடந்துக்கிற ரேணுகா, எல்லாமே ஓன் தப்பு தான். நான் கூட நினச்சேன் நீ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு. ஆனால் கடைசியில் இவ்வளோ மோசமாக நீ நடந்துகிட்ருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன ராஜி என்னமோ சொல்கிற, நீ என்ன சொல்கிற போகிறன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல ராஜின்னு சொல்லிடுறாங்க. வீட்டை விட்டு போனேன் அதெல்லாம் சரி, நீ வந்து யாருக்காக வந்து வாழ்ந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, உடனே வந்து என்ன இவ இதுக்காக இப்படி கேட்குறா, பணத்துக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கு, நம்ம என்ன சொல்லவா முடியும்னு சொல்லிட்டு விஜய்க்காகவும் வெண்பாக்காகவும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரெண்டு பேத்தில் யாராவது ஒருத்தரை சொல்லுன்னு சொல்லும்போது வெண்பாக்காக அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வெண்பாவே எப்படி நீ விட்டுட்டு போன, உன் பொண்ணு இன்னைக்கு வந்து விஜய்கிட்டே இந்த மாதிரி கேள்வி கேட்குறா. என்னன்னா, உண்மையிலுமே வந்து ரேணுகா அம்மா தான் என்னை பெத்த அம்மாவா, அப்படி பெத்த அம்மாவாக இருந்தால் எப்படி என்னை வந்து விட்டுட்டு போக மனசு வருதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன புள்ள கேட்குற அளவுக்கு நீ நடந்துட்டு இருந்திருக்க ரேணுகா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே ரேணுகாவுக்கு ஐயோ நம்ம எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணோம், இந்த சின்ன பிள்ளை கேட்டுச்சுன்னா அப்போ எல்லாருக்கும் டவுட் வந்திருக்குமே, முட்டாள்தனமாக பண்ணிட்டியே சுடர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, இல்லை ராஜி நான் ரொம்ப வந்து மைண்ட் அப்செட்டாக இருந்தேன், அதனால தான் அப்படியே வந்துட்டேன். எவ்வளோ மைண்ட் அப்செட்டாக இருந்தாலும் ஒரு தாய் குழந்தைய தான் ஃபஸ்ட்டு தேடுவாங்க. ஆனால் நீ பாட்டுக்கு அப்படியே போயிட்டியே அப்படின்ற மாதிரி கேட்க, சரி சரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஆனால் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போயிடு, ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய்க்கு உன் மேல் டவுட் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லி முடிக்கவுமே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நான் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறா. சுடர் உடனே வந்து இப்போ நாளைக்கு வந்து வீட்டுக்கு வர்றாங்க. யார் கதிரேசனும் சுடரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, இந்த மாதிரி உன்னை பார்க்கலாம் ஒன்றும் நாங்கள் வரல, என் பொண்ணை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோன்னு சொன்னதுமே மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது, வெண்பாவை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? ஆமாம் வெண்பாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். வெண்பாவுக்கு நான் தானே அம்மா, அப்போ வெண்பா என் கூட தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை வெண்பாவெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜயும் நல்லாவே பேசுகிறாரு. இந்த மாதிரி வெண்பாவெலாம் நான் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து கொடுக்க மாட்டேன். நீங்கள் சும்மா வந்து வெண்பா பேச்சு வச்சு இங்கே அழைச்சிட்டு போகலான்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நான் வெண்பாவை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. இல்லை விஜய், நான் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போகணும், நீங்கள் அப்படி கொடுக்கலன்னா நான் சட்டப்பூர்வமாக நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே வெண்பா குட்டி அம்மா கூட வந்துடுறி அப்படின்ற மாதிரி கேட்க அவளால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. என்னடா இது, நேற்று தான் நம்ம அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் இவங்க வந்து இப்போ இப்படி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் கதிரேசன் சொல்கிறாங்க, நீ என்னப்பா நீ என்னம்மா கேட்டுட்ருக்க, அவள் ஓன் பொண்ணு, நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. உடனே மல்லிக்கு வந்து உயிர் உலகம் எல்லாமே வந்துட்டு வெண்பா தான். அப்படி இருக்கும்போது வெண்பா போகவுமே, இல்லை என் பொண்ணை கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, யாருக்கடி பொண்ணு, நான் 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு நான் வந்து பெற்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய் வந்து, இல்லை வெண்பாவை இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிரேசன் வந்து, சரி நாங்கள் இங்கேயே விட்டுட்டு போகிற மாதிரி தான் சட்டப்படி முடிவு எடுப்போம், உங்களுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்னையா இவ்வளோ கேவலமாக சீப்பாக நடந்துக்கிற, நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்க நான் எதிர்கூட பார்க்கல, எவ்வளோ மோசமான ஆளுங்கள்ல நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, யார் மோசமான ஆள், நாங்களாம் நீயா, நீ தான் வந்து ரொம்பவே மோசமான ஆள், அது ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. மல்லி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வெண்பாவுமே, மல்லிமா நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், என்னை கூப்பிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மல்லியும் பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் வெண்பாவை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்த விஜய்க்கு மனசே கேட்கல. என்னடா இது இப்படி நடந்துக்கிறாங்களே, முன்னாடி எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரியே பண்ணுறாங்க, இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராதே அப்படின்ற மாதிரி அவரும் முடிவுக்கு வர்றாரு.
ரேணுகா நான் சொல்கிறத கேளு, நீ வந்து ம், கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி வெண்பாவை எங்ககிட்டயே விட்டுருப்போ, வெண்பா இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நான் மட்டும் எப்படி விஜய் வெண்பா இல்லாமல் இருக்கிறது என்னால் முடியாது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஃபோன் பண்ணீங்களா விஜய், சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா, எதுவுமே கேட்கவே இல்லை, அந்தளவுக்கு உங்களுக்கு மல்லியை பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் சொல்கிறீங்க 2 பேருக்கும் சரிசமமாக தான் நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு, ஆனால் நீங்கள் என்னை விட்டு மட்டும்தான் விஜய் கொடுத்துட்டே இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, ஏன் உங்களுக்கு மட்டும் என் மேலே இவ்வளோ பெரிய பாரபட்சம், நானும் உங்களோட மனைவி தானே விஜய், நானும் உங்கள் கூட வாழ்ந்திருக்கேன்னு, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னே புரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறாங்க. விஜய் அந்த இடத்துல ஸ்டன் அவுட் ஆயிடுறாரு. ஏன்னா ரேணுகா இடத்துலேருந்து பார்க்கும்போது அவள் சொல்கிற பாயிண்டெல்லாம் கரெக்ட் இல்லையா, அதனால் வந்து ஸ்டன் அவுட் ஆயிடுறாரு. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. உடனே வந்து கேட்குறாங்க, நீ என்ன தான் வந்துட்டு இப்போ என்ன தான் சொல்ல வர்ற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை விஜய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆனால் நீங்கள் எதுக்காக அவ்வளோ பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு 2 பேரும் ஈக்குவல்னு தான் நீ ஏன் விஜய் சொல்லி என் மனசுக்குள்ளே ஆசையை வளர்க்கணும், ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதில் பாதிக்கப்பட்டவளே நான் தான், அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, சாரி ஏதாவது பேசியிருக்கலாம்ல விஜய், அப்போ எதுவுமே வந்து பேச மாட்டீங்க, உங்களுக்கு மல்லி வந்தால் மல்லி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறா, நான் பொண்டாட்டியா இல்லையான்னு கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணி வாழ்ந்தோமான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது, நீங்கள் அந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்க விஜய், கொஞ்சமாச்சும் இது நியாயமான்னு மட்டும் சொல்லுங்கள் விஜய் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ரேணுகா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை விஜய் நீங்களே சொல்லுங்கள், நான் கேட்குறது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் கரெக்டு தான், நான் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை விஜய் இது மட்டும்தான் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே இது மட்டும்தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, நானும் வந்து சரி பொறுத்துக்கலாம் அப்படின்னு போனால் இன்றைக்கி அதை வந்து அளவுக்கு மீறி போயிடுச்சு, நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நடந்துக்கிட்டீங்க, இவ்வளோ நாளாக இருந்தது கூட விடுங்க, இப்போ பாதிக்கப்பட்ட என்ன, நானும் உங்கள் பொண்டாட்டி தானே விஜய், கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேலே அன்பு இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆறுதல் சொல்ல போகிறது இல்லை, எனக்கு வெண்பா மட்டும்தான் ஆறுதல் சொல்ல போகிறது, அதனால் நான் வெண்பாவை நான் என் கூடயே வச்சுருக்கேன் என்னோட நிம்மதிக்காக, தயவு செஞ்சு இதில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்களும் மல்லியும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருங்க, என்னை ஆளை விட்டுருங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போகிறாங்க. என்னடா இது இப்படி கேட்டுடாலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து உறுத்தலாகவே இருக்குது. மல்லி சொல்கிறாங்க, விஜய் நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட்டுக்காதீங்க விஜய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மல்லி அவள் கேட்ட வார்த்தை கரெக்டு தான், நான் வந்து சரியாக பார்த்துக்கல தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.